ஹலோ எவ்ரிவன். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம் டேட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதை ஏன் நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா, நேற்று எஸ்எஸ்சியிலேருந்து அஃபிஷியலாக ரிவைஸ்டு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அந்த கேலண்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மந்த் ஆஃப் த எக்ஸாமை தான் சொல்லிட்டு இருந்தாங்க எஸ்எஸ்சி சைட்லேருந்து. இப்போ டேட்டுமே எக்ஸாக்டாக சொல்லிட்டாங்க. அந்த டேட்டு தான் இந்த எக்ஸ்பெக்டட் டேட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதாவது ஆர்ஆர்பி அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் என்டிபிசி எக்ஸாம் இப்போ தான் நடக்கும், குரூப் டி எக்ஸாம் இப்போ தான் நடக்கும்னு இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக மோஸ்ட் ட்ரஸ்டட் நார்த் இந்தியன் சேனல் ஒன்று நான் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். சரியா? சரி, இப்போ இந்த லிமிட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம கண்டுக்க தேவையில்ல. அதாவது இந்த ஜூன் 8 இந்த எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மெயினாக இந்த டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜூலை 24 எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. செலெக்ஷன் போஸ்ட்டோட எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூலை 24 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த ஆகஸ்ட் 4 முடியுது. ஸோ அடுத்து எதுவும் ஒரு மாதம் கேப் போட்டு அடுத்த எக்ஸாம் வைக்கிறானான்னு பார்த்தா இல்லை. உடனே அடுத்து ஒரு நாள் கேப் போட்டுட்டு 6ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க 11ஆம் தேதி வரைக்கும். சரியா? ஸோ 11 முடிஞ்சோடனே திரும்பி அடுத்த எக்ஸாமுக்கு கேப் கிடையாது, உடனே நடத்துகிறாங்க 12ஆம் தேதியே. ஸோ அடுத்ததாக 13ஆம் தேதி இன்னொரு எக்ஸாம் நடத்துகிறான். சரியா? சிஜிஎல் நடத்துகிறோம், ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த சிஜிஎல் நடந்து முடியுது. எப்போது? ஆகஸ்ட் 30 முடியுது. ஸோ அடுத்த நாளே செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து சிஆர்பிஎஃப்பும் நடத்துகிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிஹெச்எஸ்எல், அது செப்டம்பர் 8 ஆரம்பிக்குது, செப்டம்பர் 18 முடியுது. ஸோ அடுத்த மல்டி டாஸ்கிங் எக்ஸாமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் 20 ஆரம்பித்து 24 அக்டோபர் வரைக்கும் போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய எக்ஸாம். நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஆர்ஆர்பி கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண அளவுக்கு மல்டி டாஸ்கிங் எக்ஸாம், அதாவது எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ஸோ பிஃபோர் தட் இதுக்கு முன்னாடிலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க இந்த வருஷம் கணிச்சு இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இவ்வளோ டேஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய ரெக்ரூட்மெண்ட் தான் அது. அது அக்டோபர் 24 வரைக்கும் நடக்குது. அடுத்து அக்டோபர் 27 அக்டோபர் 31 வரைக்கும் ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. சரியா? ஸோ அப்போ தெளிவாக இது வரைக்கும் எஸ்எஸ்சியில் டேட் சொன்னதே இல்லை, மந்த் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே டேட் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷத்துக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறானா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு தோராயமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நடக்கலாம், நடக்காமையும் போகலாம் அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம். பட் ஆனால் ஆல்ரெடி ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து ரிவைஸ் பண்ணி இந்த டேட்டில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இதுபடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். சரியா? மோஸ்ட்லி இதுபடி 99% இந்த எக்ஸாம் இந்த டேட்டில் நடந்து முடிக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? 24 ஜூலையிலேருந்து ஸோ அக்டோபர் 31 வரைக்கும் நமக்கு நடுவில் எந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸும் நடத்துறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், டிசிஎஸ் தான் வெண்டர் கிடையாது, அப்போ இவங்க வேறு வெண்டர் அவங்க வேறு வெண்டர், ஸோ 2 பேரும் தனித்தனியாக நடத்திட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டால், ஸோ எஸ்சிங்கிறது ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட், ஆர்ஆர்பி அதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த 2 பெரிய ரெக்ரூட்மெண்ட்டும் ஸோ ஒரு எக்ஸாம், இப்போ சிஜிஎல் எக்ஸாம் இந்த பக்கம் நடக்குது அப்படின்னா அதே டேட்டில் நமக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸும் வரதுக்கான சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஸோ அதனால் அது மாதிரி வரதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மேபி ஒரு சில சின்ன சின்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ இப்போ கான்ஸ்டபிள் அண்ட் டிரைவர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸாம்ஸு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் ஜிப்மர் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லாம் அது வந்து கிளாஷ் ஆனாலும் நடத்திடுவாங்க. சரியா? பட் ஆனால் இந்த பெரிய ரெக்ரூட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி ஒரு நபர் வந்து 2 எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சிஜிஎல் போய் அட்டன் பண்ணுவாரா, என்டிபிசி போய் அட்டன் பண்ணுவாரா? ஸோ எக்ஸாம் இந்த மாதிரி குளறுபடியின் காரணமாக, அதாவது ஒரே டேட்டில் 2 எக்ஸாமை வச்சா எங்களால் எப்படி 2 ரெக்ரூட்மெண்ட்டும் எழுத முடியும் அப்படின்றது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து கேட்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் இந்த டேட்லேருந்து இந்த டேட் நடக்குதுன்னா இதுக்கு நடுவில் ஆர்ஆர்பி எக்ஸாம் வரதுக்கு சான்ஸே இல்லை. சரி, இப்போ ஆர்ஆர்பி சைட்லேருந்து எந்தெந்த எக்ஸாம்லாம் நடத்தணும்? ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் டி இந்த 3 எக்ஸாமும் நடத்தணும். சரியா? மெயினாக இந்த மினிஸ்டீரியல் எக்ஸாம்ஸ் ஒன்று இருக்குது, மொத்தம் 4 எக்ஸாம் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் அடுத்த ஆர்டரில் இப்போ பேராமெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எதை நடத்தணும் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டை நடத்தணும். ஸோ அப்போ 24 ஜூலையிலேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 24 ஜூலைக்கு முன்னாடி நடத்துறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சரியா? 100% அங்கேயே வந்து நடத்தி முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் தள்ளி போகும். ஸோ என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் மாதம் வராது, அதெல்லாம் அடுத்த வருஷம் தான் நடத்துவாங்க, இப்படிலாம் யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ இந்த டேட்டில் நடக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஸோ அதாவது நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போது இன்றைக்கி என்ன டேட்டு? ஸோ இன்றைக்கி வந்து மே 10. சரியா? மே 10 ஸோ ஜூலை 23 வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது.
ஸோ இதை இன்பிட்வீன் கேப்பில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 70 நாள் இருக்குது. சரியா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஒரு 25 to 30 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 4-5 நாளில் நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரும். சரியா? அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்துடும். ஸோ கிராஜுவேட்டுக்கு சொல்கிறேன், இந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் தானே, அதை முடிச்சுட்டு தான் அடுத்து நடத்துவாங்க. ஏன், அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த பீகாரில் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறதுக்கு 1/6/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனுக்கு. சரியா? கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனுக்கு கிடையாது. ஸோ அதனால் நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி RRB NTPC அண்ட் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் வந்து ஸோ நமக்கு வந்து ஜூலை எண்டில் ஆகஸ்ட்டில் தான் கிராஜுவேட்டே ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுபடிலாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அது ஒரே ஒரு ஜோன் மட்டும்தான். சரியா? அந்த பீகாரில் மட்டும்தான் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு தான். கிராஜுவேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸாக இன்னொரு 4-5 நாளில் விட்டுருவான். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா இன்னொரு 4-5 நாளில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜூன் 2nd வீக்கில் எக்ஸாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். சரியா? ஸோ ஜூன் 2nd வீக், சரியா, ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த டைமில் தான் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ ஜூன் 2nd வீக்கில் நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த கிராஜுவேட் எக்ஸாமை மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க? ஸோ ஒரு 60 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மொத்தமாக 2 எக்ஸாமும் சேர்த்து ஒரு 1 கோடி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிருக்கு. இந்த 50-60 லட்சம் பேரை வந்து எக்ஸாம்ஸ் நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு 20-25 நாள் ஆகும். சரியா? ஸோ 2nd வீக் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இந்த ஜூன் எண்டுக்குள்ளார நமக்கு வந்து கிராஜுவேட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். சரியா? ஸோ லெவல் 5 அண்ட் லெவல் 6 கிராஜுவேட் எக்ஸாம் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 2nd வீக்லேருந்து ஜூன் எண்டுக்குள்ளார நமக்கு இந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சிடுவாங்க. சரியா? கிட்டத்தட்ட 21 நாள் இருக்குது. அவ்வளோ நாளில் கண்டிப்பாக வந்து இவங்க எக்ஸாம் அப்படிங்கிறத நடத்தி முடிச்சிடுவாங்க. அடுத்ததாக அண்டர் கிராஜுவேட். சரியா? ஸோ இது வந்து கிராஜுவேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டில் நடந்து முடிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ கிராஜுவேட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட். ஸோ அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே, சரியா, அதாவது ஜூலை மாதத்துலேருந்து ஸோ ஜூலை 23க்குள்ளார நமக்கு நடத்தி முடிச்சிடலாம். சரியா? இதுவும் வந்து அதே ஒரு 50-60 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு 20-25 நாளில் நடத்தி முடிச்சிடலாம். ஸோ அப்போ இதை மைண்டில் வச்சு தான் ஸோ இவங்க வந்து இதை டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளியராக SSCயோட கேலண்டரை இதை வச்சு தான் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ நாங்கள் வந்து NTPC எக்ஸாம்ஸ் நடத்தி முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸாம் நடத்துங்க. தென் நீங்கள் உங்கள் எக்ஸாமை விச் மீன் முக்கியமான எக்ஸாமெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நாங்கள் குரூப் டி எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? அதுதான் நமக்கு இந்த எக்ஸாக்டான டேட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ குரூப் டி எக்ஸாம் தான் அடுத்து உங்களுடைய கொஷினாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த டேட்டில் இவங்க கஷ்டப்பட்டு கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமை நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர் 31 வரைக்கும் நடுவில் குரூப் டி எக்ஸாம், அதுவும் ஒரு பெரிய எக்ஸாம். அந்த எக்ஸாம் SSC எக்ஸாமோட கிளாஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் அண்ட் டிசம்பரில் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இதை எப்படி சொல்கிறீங்க? இதுவும் இங்கே நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, ஸோ இங்கே நல்லா பாருங்கள், அதாவது இவ்வளோ தூரம் எக்ஸாக்டான டேட்டு சொன்னவங்க நவம்பர் அண்ட் டிசம்பர்னு ஏன் மொட்டையாக போடணும்? ஸோ இங்கேயும் நவம்பர் அண்ட் டிசம்பர், இங்கேயும் நவம்பர் அண்ட் டிசம்பர், ஜான்வரி பிப்ரவரின்னு கொடுத்துருக்கான். சரியா? இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ SSCயோட ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் GD. ஸோ GD வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜான்வரி பிப்ரவரின்னு கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இது என்ன கான்செப்டில் இது நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அக்டோபர் 31 வரைக்கும் நமக்கு SSCயோட எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. நவம்பர் மாதம் அண்ட் டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாமை நடத்தி முடிப்பாங்க. 1 கோடி அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 50-60 நாள் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். நவம்பர் அண்ட் டிசம்பரில் குரூப் டி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். சரியா? நவம்பர் அண்ட் டிசம்பரில் தான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? குரூப் டி எக்ஸாமை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ குரூப் டி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் டிசம்பர். ஸோ நவம்பர் டிசம்பர்னால் நவம்பரில் வரலாம் அல்லது டிசம்பரில் வரலாம், அப்படி இல்லை, நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி நவம்பர் டு டிசம்பர். சரியா? ஸோ நவம்பர்லேருந்து நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ இது டிசம்பரில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜான்வரியில் இந்த நவம்பர் டிசம்பர்னு போட்டு ஒரு 3 எக்ஸாம் நடத்திருக்காங்க இல்லையா, அதை நடத்திடுவாங்க. தென் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா GD எக்ஸாம் நடத்துறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது.
ஸோ கிளியரா? ஸோ பிப்ரவரியில் இந்த ஜிடி எக்ஸாம்ஸை நடத்திடுவாங்க சரியா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட்டு, கிட்டத்தட்ட 40,000-50,000 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஜிடியில் மட்டும் வரும். ஸோ அப்போ அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து பிப்ரவரி மந்த்தோ அல்லது மார்ச் மந்த்தோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய இஷ்டம் சரியா? அதை எப்படி நடத்துகிறாங்களோ அதை அப்படி நடத்திக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஜூன் ஜூலையில் நடத்திட்டாங்க அப்படின்னா, அதாவது ப்ரிலிம்ஸ் நடத்திட்டாங்க அப்படின்னா, அடுத்ததாக மெயின்ஸ்க்கு நமக்கு இந்த அளவுக்கு டேட் தேவைப்படாது. ஸோ இதுக்கு நடுவுலேயே இந்த நவம்பர், டிசம்பர், இந்த ஜான்வரி, பிப்ரவரி, இந்த இன்பிட்வீன் கேப்லேயே அந்த கேப்பில் எக்ஸாம் வைக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஸோ அதனால் இதுக்கு டேட்டு கிடைக்கல, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு நமக்கு டேட்டு கிடைக்கல, அது இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா அப்படின்லாம் கிடையாது சரியா? 2019 மாதிரி ஸோ ரொம்பலாம் டிலே பண்ண மாட்டாங்க. இப்போது ஏஎல்பி 2024 அந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே தெரியும். ஸோ அவன் ரயில்வே வந்து எக்ஸாமே டேட்டே சொல்லாமல் இருந்தான். திடீர்னு நவம்பர் மாதம் 24th எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்ததாக டிசம்பர் முடியறதுக்குள்ளார 4-5 எக்ஸாம்ஸை வச்சு முடிச்சிட்டான் லைனப்பில். ஸோ அது மாதிரி தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஆக்டிவாக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் ஒரு 4-5 நாளில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ அடுத்து உடனே எக்ஸாம்ஸ் டக்குன்னு நடக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாம் தள்ளி போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிக்காமல் ஸோ இருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணால் தான், நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ண முடியும். ஸோ படிக்காமல் உங்களால் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், குரூப் டி எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டை நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த டேட்டில் நடக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது சரியா? ஸோ ரொம்பலாம் டிலே பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து என்டிபிசி வந்து இந்த இன்பிட்வீன் கேப்லேயே நடந்துடும். குரூப் டிக்கு உங்களுக்கு டைம் இருக்குது சரியா? ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் 45 days மேத்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஜிகேக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ரீசனிங்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் 45 days ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா? அதை பார்த்துட்டு தென் அதுலேருந்து ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு நீங்கள் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தந்த டாப்பிக்லாம் படித்தா போதும்னு சொல்லி எக்ஸாக்டாக நான் அந்தந்த டாபிக் எல்லாமே அந்தந்த டேயில் கவர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் அப்படியே எடுத்து பிரிண்ட்டு கூட போட்டு வச்சுக்கோங்க சரியா? அது எல்லாமே நான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்பிஎஃப் எஸ்ஐ கொஷினை அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டாப்பிக்கு சரியா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அதிலிருந்து அதிகமான கொஷின்ஸ் அப்படிங்கிறத ரீசெண்ட் டைமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஜிகேவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நான் இந்த டேட்டில் இந்த ஜாகிரஃபியில் இந்த டாபிக் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை மட்டும் ஜாகிரஃபியில் கவர் பண்ணுங்கள். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ கிளியர் தானே? ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸாம் இந்த டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்பலாம் டிலே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு குழப்பறதுக்குன்னே அந்த பீகாரில் எஸ்சி கேஸ்ட் இருக்கக்கூடிய பசங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொன்ன அந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்குது, வார் வந்துருச்சுன்னா எக்ஸாம் நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வார் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம கையில் இல்லை சரியா? எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ பட் ஆனால் வார் வர அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கான்னு கேட்டால் சும்மா ஒரு பதட்டமாக அங்கங்கே சுச்சுவேஷன் பார்டரில் மட்டும் தெரிஞ்சிகிட்டு இருக்குது சரியா? ஸோ பாகிஸ்தான் இன்றைக்கி டேட்டில் திவாலாகிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய போர் வந்து பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை. ஸோ அப்படி சைனா கிட்ட சப்போர்ட் பண்ணி ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் வந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அமெரிக்கா அண்ட் ரஷ்யா அப்படின்ற சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்லி வாரில் நம்ம வின் பண்ணிடுவோன்ற கான்ஃபிடென்ட்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி வருமா, ஸோ அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க சரியா? எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆக மொத்தத்தில் இந்த எக்ஸாம் டேட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க சரியா? இந்த ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறீங்க சரியா? நீங்கள் எந்த ஆங்கிளில் யோசிக்கிறீங்க அப்படின்றத வச்சு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சின்னதாக சொல்கிறேன் சரியா? ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஓகே அடுத்த மாதம் வந்ததுன்னா நான் எழுதிடுவேன் அப்படின்னா அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சரியா? ஸோ நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூன் ஜூலையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாட்டு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சினா அடுத்து இங்கிலீஷை மட்டும் படிச்சுட்டு ஸோ அதே ப்ரிப்பரேஷனை கொடுத்துட்ருப்பீங்க சரியா? இன்னும் ஒரு சில கேட்டகரியில் இருக்கீங்க.
எக்ஸாம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் நடந்துடக்கூடாது, எப்படியாவது அக்டோபர் தாண்டி நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சரியா, இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை சரியா, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நாளைக்கு எக்ஸாம் வச்சா உங்களால் கிளியர் பண்ண முடியாதுன்ற ஸ்டேட்டில் இருக்கீங்க. அப்போது உங்களோட வீக் என்ன? ஸோ இதிலேருந்து நீங்கள் எந்த இடத்துல எந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா ப்ரிப்பரேஷனில் வீக்காக இருக்கீங்க. அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, இப்போ எக்ஸாம் வந்து ஜூனில் வேணாம், நமக்கு அக்டோபர் வரைக்கும் இழுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் சரியா. ஸோ எக்ஸாம் இந்த டேட்டில் நடத்தலை, அது அங்கே போகுது வேறு சரியா, அதெல்லாம் வேறு கணக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன் சைடில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சரியா. ஸோ அது எஃபிஷியண்ட்டாக நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி தெளிவாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால் இந்த 2வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே சரியா, இந்த 2வது கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 45 டேஸ் சரியா, இன்னும் ஒரு 30லேருந்து 45 நாள் இருக்குது சரியா, கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு. மேபி ஜூன் ஜூலையில் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு டைம் நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த டைமையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தினம் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கொடுத்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 30 நாள் இருக்குது. அந்த 30 நாளை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது. எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம் பண்ணல அது 2வது பட்சம். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ப்ரிப்பேர் பண்ணாமல் கிளியர் பண்ண முடியாது சரியா. கிளியர் பண்ணலைன்னா திரும்பி ப்ரிப்பேர் பண்ண தான் போகிறீங்க சரியா. அதனால் ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் எக்ஸாமை எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். சரி ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இதை தான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட் ட்ரஸ்டடான நார்த் இந்தியன் சேனல்லேருந்து தான் எடுத்தேன்னு நான் முதல்ல சொன்னேன் சரியா. ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை நான் கேட்டு தான் உங்களுக்கு ஹிந்தியில் கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு தமிழில் கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போவும் கரெக்டாக தான் இருக்கும் சரியா, நம்புவோம். ஸோ தேங்க்யூ.